ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 557வது நாளை எட்டியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லோருடைய கவனமும் ஆச்சரியமும் என்னவென்று சொன்னால், 557 நாட்கள் குண்டு போடக்கூடிய அளவுக்கு காசாவில் இடம் இருக்கிறதா? அது அமெரிக்கா 3000 வகை குண்டுகளை அனுப்புகிறது, 4000 வகை குண்டுகளை அனுப்புகிறது, $400 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு. 1.5 வருஷமா குறைஞ்சபட்சம் ஒரு $600 பில்லியன் ஒவ்வொரு இடத்துலையும், காசாவினுடைய ஒவ்வொரு அங்குலத்திலையும் பல நூறு குண்டுகள் வெடிக்காமல் இல்லை. இதில் எப்படியாக மக்கள் வாழுகிறார்கள் என்பதே ஒரு பெரிய அதிசயம்தான். அந்த மக்கள் அங்கும் இங்கும் அலக்களிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஏதோ உயிர் தொத்தி கொண்டு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சின்ன கார்பரேஷன் தான், 4 முனிசிபாலிட்டி. அது லாபிட் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர்னு சொன்னா 4 முனிசிபாலிட்டி என்னடா 557 நாளா அடிச்சுட்டு கிடக்குற அப்படின்னு. இப்போ நேற்று ஹமாஸ் போராளிகள், அல்குஸ் போராளிகள், முஸ்தபா அலி பிரிகேட் 3 பேரும் களத்தில் இறங்கிட்டாங்க. களத்தில் இறங்கி நெட்சாரிமுக்கு பக்கத்தில் வரவிடாமல் ஆக்கி விட்டார்கள் இஸ்ரேலே. அதனால இஸ்ரேல் இராணுவம் அங்கே எதையும் சாதிக்க முடியவில்லை என்பது ஒரே ஒரு சாதனை தான். குண்டுகளை போட்டு எல்லோரையும் அப்பாவி மக்களை கொலை செய்ய முடியுது. நேற்று குவைத் ஹாஸ்பிட்டல் இன் வெஸ்ட் ஆஃப் கான்யூனிஸின் மேற்கு பக்கத்தில் உள்ள குவைத் ஹாஸ்பிட்டலினுடைய என்ட்ரன்ஸை குண்டு போட்டிருக்கான். அங்கே நின்று ஆம்புலன்ஸை குண்டு போட்டிருக்கான். 6 ஆம்புலன்ஸ் தான் இப்போ மொத்த காசாகும். 364 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் 6 ஆம்புலன்ஸ் தான் இருக்குங்கிறதான் நிலை. இப்போ குவைத் ஹாஸ்பிட்டலில் சொல்லும்போது நம்ம ஆச்சரியப்படுவது போலவே பல இராணுவ நோக்கர்கள் இவங்க எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் உயிருக்கு கொண்டு வந்தார்கள். அப்போ ஒரு 45 நாள் அல்லது 2 மாதம் அவர்களுக்கு 45 நாளிலிருந்து ஒரு 50 நாள் தான், 2 மாதம் கூட சொல்ல முடியாது, கிடைத்த நாட்களை அவர்கள் மிகவும் நன்றாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். மருந்துகள் இன்னும் கிடைத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம். எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அக்டோபர் 7, 2023 பிளான் பண்ணும்போது இதெல்லாம் சேர்த்து பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. அடுத்தது அதே மாதிரி அல் மதீனா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று, அதையும் குண்டு போட்டிருக்கான். இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. நேற்று நான் சொன்னேன் அல் சிஃபா ஹாஸ்பிட்டல் கூட இயங்க தொடங்கி இருக்கிறதுன்னு. ஆனால் இதெல்லாம் இந்த தாக்குதலோட காசா வளாகத்தில் தாக்கி ரெயின் என்ற ஒரு புது செட்டில்மெண்ட்டை, காசா வளாகத்தில் ஒரு புது செட்டில்மெண்ட்டை ஃபுல்லாக காலி பண்ணியிருக்காங்க. அல்குஸும் அல் காசம் பிரிகேட்ஸும் தொடர்ந்து ராக்கெட்டுகளை அடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க போட்டதில் இஸ்ரேலு தாக்குனதில் ஒரு பெரிய இழப்பு எது என்ன என்று சொன்னால், எர்முக் ஸ்டேடியம்னு ஒரு ஸ்டேடியத்தில் இந்த அங்கெங்கேயுமா அலக்கழிச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் டெம்பரரியாக வந்து ஷெல்டர் எடுத்திருக்காங்க. அங்கே போட்டிருக்காங்க குண்டு. அதில் தான் 24 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இது பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை உலக அரங்கில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுபோல் கான்யூனிஸ், சுஜயா இங்கெல்லாம் குண்டை தான் போட முடியதை தவிர போனதை சுஜயாவில் அடித்து வெளியே சொல்லிட்டாங்க. இப்போ இதையெல்லாம் வச்சுட்டு நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இதுவரைக்கும் 11,000 சோல்ஜர்ஸ், 11,000 இராணுவத்தினர் கையெழுத்து போட்டு விட்டார்கள் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி. 3,500 அகாடமிஷன். அடுத்தல இது ஹிந்து பத்திரிகை ஒரு தனி கட்டுரையாகவே போட்டு விட்டது. அடுத்தது கட்டுரை பேர் என்னன்னா, நத்தியானுக்கு யுத்தம் வேணும், மக்களுக்கு யுத்தம் வேண்டாம் என்று. அடுத்தது இஸ்ரேலுடைய ஆர்டிஸ்ட், பொயட்ஸு, சினிமா நடிகன் எல்லாருமா சேர்ந்து யுத்தம் வேண்டாம்னு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறான். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த இராணுவ தளபதி முதல்ல இது யுத்தம் வேணும், நம்ம ஜெயிக்கணும்னு போய் சண்டை போடணும்ல. இயாஸ் ஆமியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டோன்ட் ஹாவ் ஃபென்டாசிஸ் ஓவர் காசா. 364 கிலோமீட்டர், 4 முனிசிபாலிட்டி, 584க்கு பிறகு 3ஆவதாக மாற்றப்பட்ட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்ன சொல்றாரு, இராணுவ தளபதி என்ன சொல்றாரு, பெரிய கற்பனையெல்லாம் வளர்த்துக்கிடாதீங்கடா, காசாவை பற்றி வெளியில வர்றதை பற்றி ஆலோசனை. இவன் எப்படி உள்ள போய் சண்டை போடுவான்? ஆனால் அப்பாவிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். 51,000 ஆயிட்டு. காயம்பட்டவர்கள் 1,16,000 பேரை தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ நேற்று அல்குஸ் வழக்கம் போல ஸ்பை ட்ரோன்ஸை அடித்து கையில் பிடிச்சிருக்காங்க. அடுத்தது வெஸ்ட் பேங்கில் ஜெனின்ல அட்டாக்கு. இப்போ அவங்களுக்கு இந்த பாஸ் ஓவர், செங்கடல் வழியாக எகிப்தில் இருந்து இங்கே வந்தாங்க இல்லையா, பாஸ் ஓவர், இதுலேயே அவங்க வந்தேரிகள்னு தெரியுது நமக்கு. அந்த வந்தேரிகள் வந்து ஆனால் வேற ஹிஸ்ட்ரி, அது வேற ஒரு இஸ்லாமிக் ஆஸ்பெக்டில்
ஈமானோட அடிப்படையில் இன்டர்பிரட் பண்ண வேண்டிய ஹிஸ்டரி அது. அப்போ இந்த பாஸ் ஓவர் 4வது நாளாச்சு, அல்லஸ்கா பள்ளிவாசலில் போய் குழப்பம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. முட்டா பசங்களை அல் அக்ஸா பள்ளிவாசல்ல உங்களுக்கு இருக்க வழிபாட்டு உரிமையை முதலா இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு வழிபாட்டு உரிமை இருக்கிறது என்பதை அங்கீகரித்தது கலீஃபா உமர் அலியா தலா அவர்கள். உங்களை ஒரு சமுதாயமா அங்கீகரித்து உங்களோட ஒப்பந்தம் போட்டது எங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுட இறுதி தூதர். அப்போ உனக்கு அங்கே ஒரு வழிபாட்டு உரிமை இருக்கிறது, அதை நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம், அதுக்கு பாதுகாப்பு தரோம், அதுக்கு சோறாக்கி போடுவேண்டா உனக்குன்னு சொன்னவர் அபூபக்கர் உமர் அலியா தலா அவர்கள். இதுக்கு எதுக்கே போய் இவ்வளோ பெரிய கமோஷனோட அங்கே போய் நீங்கள் கலாட்டா பண்ணுறீங்க? இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கவே இருக்கு. உமர் பள்ளிவாசலை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வராது, இந்த ஆளுடைய பிச்சை தான் நம்ம இன்னைக்கு பாலஸ்தீன பூமியில் இருந்தோம், இல்லைன்னா அன்னைக்கே எல்லாத்தையும் வெட்டி போட்டு தூக்கி துறை போட்டுட்டு போயிருக்கலாம். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அப்படி ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. இனி ரத்தம் சிந்தப்படாதுன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க. அது வேற வரலாறு. இருந்தாலும் நேற்று இதை ஒரு பெரிய தாக்குதலாக அங்கே பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க விட்டாங்க, நீங்கள் போய் இன்னொரு 4 நாள் ஒரு ஆட்டம் போடுவீங்க, அதை போட்டுட்டு போங்கன்னு விட்டாங்க. அடுத்தது ஹூத்திஸு அமெரிக்கா இதுவரைக்கும் $5 பில்லியன் செலவழிச்சாச்சு. எவ்வளவு? $5 பில்லியன் ஒரு இஸ்லாமிக் மூவ்மெண்ட்டை அழிக்கிறதுக்கு. ஆனால் அப்பாயிகளில் 130 பேரை கொலை செய்துட்டேன். இப்போ அமெரிக்கானுடைய பெரிய டார்கெட், ரொம்ப நுண்ணுணர்வுல ஷார்ப்பாக தாக்குவாங்கன்னு சொல்லக்கூடியது என்ன செய்யறேன்னா, அங்கே இருக்கக்கூடிய கேன்சர் ஆஸ்பத்திரி, பீடியாட்ரிக் குழந்தைகள் மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள், இது இன்ஜினியரிங் காலேஜஸ், இதெல்லாம் கொண்டு போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அமெரிக்கா. அவன் அடி நிமிட்டுறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், யூஎஸ்எஸ் ட்ரூமேனை பற்றி இப்போ பேச்சே இல்லை. யூஎஸ்எஸ் ட்ரூமேன் திசையற்று போய் நிற்கிறது. அதனால இப்போ யுஎஸ்எஸ் கால் வின்சனே அதுக்கு உதவி செய்ய வருது, உள்ள விடமாட்டேங்கிறான். பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அமெரிக்கா 13 முறை தாக்குதலை நடத்தி இருக்கிறது யமன் மீது. இவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலிய அமெரிக்கானோட கப்பலை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதில் யூகே எம்டிஓ, யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ஆர்கனைசேஷன் அது இஸ்ரேலுக்கு போகாத கப்பல்களை அங்கே போனால் அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நேற்று கல்ஃப் ஆஃப் இதில் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல்னு தெரிஞ்ச உடனே பிளாக் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்க ஏதாவது சம்பவம் நடந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லுன்னா, ஆங்கில நாடு எங்களுக்கு வார்ன் பண்ணிடுங்க, நாங்கள் எங்கள் கப்பலை திரும்ப எடுத்துக்கிடுவோம்னு சொல்லியிருக்கான். அடுத்தது பென்டகன் தான் அந்த அறிக்கை விட்டுருக்கு. 5 பில்லியன் அவுட்டுப்பா, உனக்கு போட்ட பணமெல்லாம் உனக்கு சாங்ஷன் பண்ண, ஹூத்திஸு கூட சண்டை போட்டதுக்கு சாங்ஷன் பண்ண நாட்களும் தீர்ந்து போய்விட்டது, ஆயுதங்களும் தீர்ந்து போய்விட்டது, பணமும் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் அப்பாவிகளை கொலை செய்ய முடியும் என்பதை காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து ஜோர்டான் பக்கம், லெபனான் பக்கம் 2-3 தாக்குதலை நடத்தி சில அப்பாவிகளை கொலை செய்திருக்கிறார்கள். ஹமாஸ், ஹிஸ்புல்லா நாங்கள் வழக்கம் போல ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேலுக்கு உள்ளால இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு 11,000 சோல்ஜர்ஸ், இவங்கெல்லாம் படைவீரர் பட்டாளத்துக்காரர்கள் எல்லாம் நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னனால காலப் நோட்டீஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நீங்கள் யுத்தத்துக்கு வாருங்கன்னு சொல்லக்கூடிய அழைப்பு ஆணைக்கு பேர் காலப்ஸ். இந்த காலப்ஸ் எல்லாம் ரிசர்வ்ஸுக்கு வேண்டாம், அஜிடேட் பண்ணுறவங்க யுத்தத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கான். இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. நேற்று புதிதாக 500 நேவல் ஆஃபீஸர்ஸு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் யுத்தம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜோர்டானில் ஒரு மினி ஹமாஸ் உருவாகிருக்கு. அதை ஜோர்டான் கண்டுபிடிச்சி விட்டதாக சொல்லி அவங்கள நாங்கள் அடக்கி விட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அண்டர் கிரவுண்டு ராக்கெட்லாம் வச்சுருந்தாங்க. இது ஹமாஸோடைய ஏற்பாடு தான். ஹமாஸ் ஜோர்டானில் தலையிட வேண்டாம் என்று ஜோர்டான் சொல்லியிருக்கு. அது ஜோர்டானில் தானாகவே ஒரு இஸ்லாமிக் மூவ்மெண்ட் இஸ்ரேலை தாக்கணும்னு முயற்சி பண்ணால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் ஜோர்டானில் இருந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடக்கலாம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். பாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.